أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வாராந்த வகுப்பு தொடர்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடராக நடாத்தி வருகின்ற இந்த வகுப்பு தொடரிலே சில முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த வாரம் நாம் பிள்ளை வளர்ப்பில் நாம் அறியாமல் விடுகின்ற தவறுகள் என்கின்ற தலைப்பிலே சில முக்கியமான விடயங்களை மாணவர்களுடைய குழந்தைகளுடைய உளவியல் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அது எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது என்கின்ற தோரணையில் மிக முக்கியமான சில விடயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இன்று இடம்பெற இருக்கிறது. வளமை போன்று இந்த வகுப்பை நடாத்தி தருவதற்காக வேண்டி இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய வரவாளர் கௌரவத்துக்குரிய உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் நதீமி அவர்கள் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பேசிய விடயங்களுடைய தொடராக பிள்ளை வளர்ப்பில் நாம் அறியாமல் விடுகின்ற தவறுகள் என்கின்ற அந்த பரப்பினுடைய இரண்டாவது பகுதியை நடாத்தி தருமாறு மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கடந்த வாரம் இந்த தலைப்பை ஆரம்பம் செய்தோம். பிள்ளை வளர்ப்பில் நாம் அறியாமல் விடுகின்ற தவறுகள் என்று சொல்கிற இந்த தலைப்பு, அந்த தலைப்பில் 2 பகுதிகளை அல்லது 2 தவறுகள் குறித்து நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவது நாங்கள் பார்த்த விஷயம் பிள்ளைகளது உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள தவறுதல் என்று சொல்கிற அந்த தவறு. அதனுடைய அந்த உளவியல் விஷயம் என்ன, அது எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்று சொல்கிற அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். 2வது நாங்கள் பார்த்த விஷயம் பெண் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் சென்சிட்டிவான ஆக்கள். அந்த வகையில் அவங்களோட அந்த சென்சிட்டிவ்னஸ்ஸை நாங்கள் புரிந்து கொள்ள தவறுதல் என்று சொல்கிறது. அப்போ அது எப்படி, அது எந்த வகையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்கிற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் 3வது தவறுக்கு வருவோம். அது பிள்ளைகளை தரக்குறைவாக ஏசுகின்ற தவறு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் இங்கே நான் ஒரு சிறிய ஒரு ஸ்டடி ஒன்றோட தகவல்களை நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உண்மையிலே இலங்கையில் தான், ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முந்தி, அண்மையில் இல்லை, பல வருடங்களுக்கு முந்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட சின்ன பிள்ளைகள் அவங்களிடத்தில் உங்களோட வீட்டில் குறிப்பாக உம்மா வாப்பா அவங்க ஏசுறண்டா எப்படி ஏசுவாங்க என்று சொல்லி அவங்களிடத்துல கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு அதை எழுதி தர சொன்னேன். அப்போ அந்த நேரத்தில் அவங்க எழுதி தந்த வார்த்தைகள், அதை நேரடியாக வார்த்தையூடாக நேரடியாக பேசி சொன்னாக்களும் இருக்கிறார்கள். அப்படியும் சொல்லுவார்கள். இந்த சின்ன பிள்ளைகள் பொதுவாக அதில் எல்லாம் பெரிய அளவு சங்கடம் பார்க்க மாட்டாங்க, சொல்லுவாங்க, இப்படி சொல்கிறேன்னாலும் சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை பாருங்க. மாடு, எருமை, குரங்கு, சனியன், போட நாயே, என்று உசுர வாங்காதே, பஸ்ஸில் முட்டி சாகு, எங்காவது தொலைஞ்சி போ, சோம்பேறி கழுத, தருதலை, பேய், பிசாசு, மூதேவி, பைத்தியம் என்ற கண்ணில் பட நிற்காதே, இன்னும் பல. இதெல்லாம் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை ஏசியதாக பிள்ளைகள் வழங்கிய சாட்சியங்கள் இது. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்குற நேரத்தில் அல்லது இதை மொழிகிற நேரத்திலே சொல்கிற நேரத்திலே எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. இப்படி இப்போ நான் ஏண்ட பிள்ளை ஒன்றை பார்த்து
இதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்துறதுக்கு உண்மையில் எனக்கு மனசு வராது. ஆனால் எங்களோட சமூகத்துக்குள்ளால இந்த வார்த்தைகளை சாதாரணமாக பயன்படுத்தி பிள்ளைகளை ஏசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற ஒரு ஒரு கவலையான கசப்பான யதார்த்தத்தை தான் உண்மையிலே அது எங்களுக்கு காட்டுகிறது. இதனால ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன? குறிப்பாக நான் இங்கே சொல்றேன் என்றால், இது போன்ற தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி கடுமையான தொனியில பிள்ளைகளை நாங்க ஏசுதல் என்று சொல்ற விஷயம் இது சாதாரணமாக நாங்க பிள்ளைகள் விடுகின்ற ஒரு தவறுக்காக அவர்களை கண்டித்தல் என்று சொல்ற அந்த விஷயம் அல்ல. கண்டனம் என்று சொல்றது பொதுவாக கட்டாயம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க பேசுறது அந்த அவங்களோட தவறுகளை நாங்க கண்டித்தல் என்று சொல்றது அல்ல. அதை தாண்டி நாங்க கடுமையான தொனியில தரக்குறைவான வார்த்தைகளை கோபத்தோட நாங்க பிள்ளைகளை பார்த்து ஏசுகின்ற அந்த செயற்பாட்டை தான் இங்க சொல்றேன். அப்ப அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால், இங்க நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் பாருங்க. முதலாவது, அவங்க ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்குக்கு உட்படுவார்கள், ஒரு பாதுகாப்பின்மையை உணர்வார்கள். என்னடா இந்த ஏசுரண்ட செயற்பாடு அது ஒரு தடவையிலே நடக்காது, இது கண்டினியூவாக நடக்கின்றது என்று சொல்லி இருந்தா பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையிலான ஒரு கேப் கொண்டு இயல்பாகவே உருவாகும். பிள்ளைகள் பேரண்ட்ஸை விட்டு கொஞ்சம் விலக தொடங்குவார்கள், தூரமாக தொடங்குவார். ஏண்டா பேரண்ட்ஸோட மிச்சம் க்ளோஸ் ஆக வருகின்ற நேரத்தை நிறைய இது மாதிரி ஏச்சி வாங்க வேண்டியிருக்கும் என்று சொல்ற நேரத்தில் ஒரு தூரம் ஒன்று உருவாகும். அந்த தூரம் அவங்களிடத்துல எப்படியான ஒரு உணர்வை தரும் என்றா, எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, நாங்கள் தனிச்சு விடப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ற பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வை அவங்களுக்கு கொடுத்துரும். அந்த இன்செக்யூர் ஃபீலிங்கை அவங்களுக்கு அது ஏற்படுத்தும். அது முதலாவது. ரெண்டாவது, தன்னம்பிக்கையை இழந்து போவார்கள். அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது அது அவங்களிடத்துல இல்லாமல் போயிடும். உண்மையிலே இந்த 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 ஏசுறன்ற இந்த விஷயத்தின் ஊடாக இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் போதல் என்று சொல்றது எப்படி என்றா, அவங்களோட ஆற்றல்கள் வெளியில வராது. உண்மையிலே எல்லா மனிதர்களையும் படைக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த மனிதர்களுக்கு நிறைய ஆற்றல்களை கொடுத்து தான் படைக்கின்றான். எந்த மனிதனும் எந்த ஆற்றலும் இல்லாம எந்த திறமையும் இல்லாமல் படைக்கப்படுறதில்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு ஆற்றல் திறமை அல்லாஹு தாலா கொடுத்து தான் படைக்கின்றான். அப்ப ஆனா அவற்றை சரியாக அடையாளம் கண்டு அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆற்றல்கள் மறைந்து தான் காணப்படும். அப்ப இந்த மறைந்து இருக்கின்ற ஆற்றல்களை வெளியில அவங்க கொண்டு வருவதற்கு அது அது வெளியில வராது. ஏண்டா அவங்களுக்கு அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற நேரத்தில் அது வெளியில வரும். அப்போ கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிற நேரத்தில் தான் அவங்க துணிஞ்சு ஒரு வேலையை செய்ய முற்படுவார்கள். அப்போதான் அவங்களுக்கே அறியாமல் அவங்களோட ஆற்றல்கள் வெளியே வரும். ஆனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழந்தா அந்த ஆற்றல்கள் அவங்கள விட்டு வெளியில வராது. அவங்க தைரியமாக ஒரு கருத்தை சொல்ல மாட்டாங்க. அவங்களிடத்துல ஒப்பீனியன்ஸ் இருக்கும், ஆனால் அந்த ஒப்பீனியனை முன் சொல்ல மாட்டாங்க. சுயமாக ஒரு டிசிஷன் மேக் பண்ண மாட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், என்ன செய்யணும், போகணுமா போக தேவையில்லையா, செய்யணுமா செய்ய தேவையில்லையா, அப்போ சுய தீர்மானம் ஒன்று எடுக்க மாட்டாங்க. இனிஷியேட்டிவ் இல்லாமல் போகும். அவங்களாக முன் ஒரு விஷயத்தை தொடங்குவாங்களா, ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அப்படி அந்த இனிஷியேட்டிவ் இல்லாமல் போகும் அவங்களிடத்துல. அப்ப இதெல்லாம் அந்த தன்னம்பிக்கையை இழந்தமைக்கான அடையாளங்கள் தான். அப்ப இது அந்த ஏசுதல் என்று சொல்றதனூடாக நடக்கின்ற இரண்டாவது பாதிப்பு. மூன்றாவது பாதிப்பு, பிள்ளைகள் அவங்களோட சுய மரியாதையை இழப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லுவோமே. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற அல்லாஹு தாலா எல்லா மனிதர்களையும் அவனை கண்ணியமான ஒரு படைப்பாத்தான் படைத்திருக்கின்றான். அப்போ பிள்ளைகளுக்கும் அந்த கண்ணியம் இருக்கிறது. அப்போ பிள்ளைகளை நாங்கள் ஏசுகிற நேரத்தில், இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிற நேரத்தில் படிப்படியாக அவங்களுக்கு எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்று சொல்கிற ஃபீலிங்கையே அவங்க இழக்க தொடங்குவாங்க. இப்போ குறிப்பாக நாங்கள் அடுத்தாக்கள்கிட்ட முன்னுக்கு அவங்களுக்கு ஏசுகிற நேரத்தில், அந்த நேரத்தில் உண்மையிலே அவங்க அந்த வெக்கத்தில் கூனி குறுகி போவாங்க. அப்போ எனக்கு எந்த ரெஸ்பெக்டும் இல்லை, எனக்கு எந்த மதிப்பும் இல்லையே என்று சொல்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு வரும். அது தொடர்ந்தும் நடக்கின்ற நேரத்தில் உண்மையிலே
அது அது ஒரு காயமாக அவங்களிடத்துல மாறும். மாறி நாங்கள் சொல்லுவோம், இப்போ ஒரு விஷயம் வந்து பழகி பெய்த்துட்டா அதுக்கப்புறம் அது கணக்கில்லை. அப்போ உண்மையிலே அவங்கள்ட்ட என்ன என்ன சேஞ்ச் நடக்குமென்ற அந்த இடத்துல அவங்களுக்குரிய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து அவங்களே மதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு அப்படியே குறைஞ்சி போய்த்துரும். அது ஒரு பெரிய ஆபத்து உண்மையிலே. அதே மாதிரி பெற்றோர் தவறான முன்மாதிரியாக மாறிவிடுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குற அவங்களுக்கு கொடுக்குற அந்த முன்மாதிரி இருக்கிறதுவே, அந்த முன்மாதிரி மிக மோசமான ஒரு முன்மாதிரி. உண்மையிலே நாங்கள் எப்படி அவங்களோட கோவப்படுறோம், எப்படி அவங்கள்ட்ட என்ன வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம், எப்படி ஏசுகிறோம் என்று சொல்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க அடுத்த ஆக்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எதை எதை பயன்படுத்துகிறோமோ அது அவங்க இன்னொரு ஆளுக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ உண்மையிலே வந்து அந்த அந்த பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகள் என்று சொல்கிறது வந்து பேரண்ட்ஸிடமிருந்து கற்றுக்கொள்கிற விஷயங்கள். அதனால தான் பொதுவாக இந்த அந்த அதாவது பிள்ளைகள் இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுதல் சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் பிள்ளைகள் யாருமே கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவங்க கேட்ட வார்த்தைகளை தான் பேசுவார்கள் என்று சொல்லுவாங்க. அவங்களோட காதில் யாரோ அவங்களோடு இருக்கிற பெரியவர்கள், பேரண்ட்ஸாக இருக்கையிலும், எல்டர் பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கையிலும், அல்லது மாமமார் சாட்சிமார் மாமிமார் இவங்களாக இருக்கையிலும், இந்த ஆக்கள் பேசுகின்றதை கேட்டு அதைத்தான் அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுறது கெட்ட வார்த்தை இல்லை, கேட்ட வார்த்தை என்று சொல்லுவார்கள். அப்போ பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் ஒரு முன்மாதிரியாக மாறிடுவாங்க அடுத்த ஆக்களுக்கு இது பண்ணுறது. இந்த வகையில் தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லுவார் என்னண்டா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் சின்ன புள்ளைகள் எப்படி பேசுகிறாங்கன்றத கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க. அந்த சின்ன புள்ளைகள் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க. அந்த பிள்ளைகள் நல்ல வார்த்தைகள் பேசினா, அவங்கள்ட்ட நல்ல பிஹேவியர் வெளிப்பட்டா, அவங்களோட உண்மை நல்லம் வாப்ப நல்லம். அவங்க கெட்ட வார்த்தைகள் பேசினா, அவங்கள்ட்ட கெட்ட தவறான பிஹேவியர்ஸ் வெளிப்பட்டா, அந்த உம்மை மோசம் வாப்ப மோசம் என்று கருத்து என்று சொல்லுவார். அப்போ அது அது வந்து உண்மையிலே அவங்க பேரண்ட்ஸை முன்மாதிரியாக கொள்கிறாங்க. அப்போ அது அந்த பிள்ளைகளுடைய நடத்தை அடுத்தாக்கள் எங்களை யாரு என்றதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கூட காரணமாக அமைகிறது. அப்போ இது எந்த அளவு தூரத்துக்கு அது அப்போ ஒரு 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 மோசமான ஒரு ஒரு எஃபெக்டை கொண்டு வருகிறது என்று சொல்கிறத பாருங்க. அடுத்தது, நீண்ட காலத்தில் அவர்களை ஒரு இந்த ரஃப்பானாக்களாக வன்முறையாளர்களாக அவங்கள மாற்றி விடுகின்றதற்கு இது காரணமாகிறது. உண்மையிலே சாதாரணமாக இதில் நடக்கிற ஒரு நடக்கிற முக்கியமான அந்த உளவியல் மாற்றம் என்னண்டா, இப்போ ஏசுகிற நேரத்தில் யாருக்குண்டாலும் கோபம் வரும் தானே. இப்போ எங்களுக்கு ஒருத்தர் ஏசினா எங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? எங்களுக்கு கோபம் வரும். இப்போ எங்களுக்கு நாங்கள் வளர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒருத்தர் இது பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு கோபம் வந்தால் நாங்களும் ரியாக்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு வகையில் ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒன்று நாங்கள் அதை கணக்கெடுக்காம விட்றது இருக்கும். அப்படி அந்த எங்களுக்கு வார கோவத்தை நாங்கள் அதை அதை தணிக்கிறதற்கு ஏதோ ஒன்று நாங்கள் செய்வோம் நாங்கள். ஆனால் இங்கே பிள்ளைகளுக்கு ஏசுகிற நேரத்தில் அவங்களுக்கு வார கோவத்தை அவங்க என்ன செய்வாங்கண்டா அடக்கி கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு வேறு என்ன செய்கிறேன்னு தெரியா. திருப்பி ஏசேலுமா என்ற ஏசுறது உம்மா, ஏசுறது வாப்பா. அப்போ திருப்பி ஏசேலுமான திருப்பி ஏசேலாம். அதனால் என்ன செய்வாங்கண்டா அடக்கி கொள்வாங்க. அந்த கோவத்தை அடக்குறது வந்து அது அப்படி தொடர்ந்து அது ஒரு ப்ராக்டிஸாக மாறுகின்ற நேரத்தில் என்ன நடக்கும்? நீண்ட காலத்தில் அதுதான் அவங்களிடத்தில் ஒரு பெரிய வன்முறையாக மாறுகிறது. எப்போவுமே ஒன்றை இருக்கிற நேரத்தில் ஒன்றை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் என்ன நடக்கும்டா ஒரு இடத்தால் அது வந்து அந்த வெடிச்சு வெளியில் வரும் தானே. அது மாதிரி நீண்ட காலத்தில் அது ஒரு எரிமலை மாதிரி அப்படியே வெடிச்சு வெளியில் வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த வன்முறையாளர்களாக பிள்ளைகள் மாறுதல் என்று சொல்கிறது இந்த வகையான அந்த பிஹேவியர்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து தமது தவறுகளை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அவங்களோட பிள்ளைகளை வந்து அவங்க எக்ஸெப்ட் பண்ணுற அப்படியான ஒத்துக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற இடத்துல இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. முதலாவது அது எதனால் நடக்குதுண்டா, இப்போ ஒரு ஒரு தவறு செஞ்சால் நான் செய்யலைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? அந்த செஞ்சேன்னு தெரிஞ்சால் மன்னிப்பு கிடைக்காது, ஏச்சி தான் கிடைக்கும் அல்லது அடிதான் கிடைக்கும் என்று சொல்கிறது தான் அந்த அவங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறது.
அப்ப ஏசுவார்கள் என்ற பயத்துல என்ன செய்வாங்க? செய்யற எல்லா தவறையும் மறைச்சிருவாங்க. அப்ப அதை மறைக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த இந்த இந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கிட்ட ஒரு தவறை ஒத்துக்கொள்றதை விடவும் அதை மறைக்கிறதுக்கு தான் அவங்க படிச்சு கொள்ளுவாங்க. அது மாதிரி பொய் பேச தொடங்குவாங்க. அப்படி செய்யல, நான் ஈக்கல்ல, நான் செய்யல, நான் வரல, நான் போகவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை என்று தாராளமாக பொய் சொல்லுவாங்க. எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த 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 பயம் இருக்கிறதே சில சமயங்கள் அது வந்து அவங்கள தற்கொலை வரையில கூட எடுத்து போருகின்ற நிலைமைகள் இருக்கிறது. அப்ப அந்த உளவியல் அந்த அழுத்தத்தின் அளவுக்கேற்ப அது நடக்கும். அப்ப இந்த வகையான நிறைய பாதிப்புகள் இதில் இருப்பதாக உளவியல் ஆய்வுகள் சொல்லுகின்றன. உண்மையிலே நாங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டோம். அதாவது இந்த ஏசுறன்ற விஷயம் பேரண்ட்ஸ் உம்மா வாப்பா தங்கட பிள்ளைகளுக்கு ஏசுறத அவங்க அறியாமல் செய்கிற ஒரு தவறாது. இப்ப உண்மையிலே அந்த நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்ப பேரண்ட்ஸ்ல ஒரு சாரார் ஈக்கிறாங்க. உண்மையிலே அவங்க நினைக்கிறாங்க ஏசுறது சரி என்று சொல்லி. அதாவது ஏசினா தான் திருந்துருவாங்க. இப்படி ஏசினா தான் அவனுக்கு இன்றைக்கு நல்லா பிடிச்ச ஏசினன். அப்ப அவங்க நினைக்கிறேன்டா நல்லா பிடிச்சி ஏசினா திருந்துவான் என்று நினைக்கிறாங்க. அப்ப உண்மையிலே அங்க என்னண்டா அவங்க எதை அறியாம இருக்கிறாங்க என்றா அந்த ஏசுறதனுடைய விளைவுகள் அதைத்தான் அறியாமல் இருக்கிறாங்க. அப்ப அப்ப அந்த விளைவுகளை தெரியாமத்தான் உண்மையிலே அவங்க அந்த தவறை செய்கிறாங்க. விளைந்தானே. அப்ப அப்ப அந்த சிலர் வந்து ஏசுறது சரி என்று நினைக்கிறாங்க. அதனால தான் ஏசுறாங்க. ஏசினா தான் திருந்துவாங்கன்னு நினைச்சு ஏசுறாங்க. அப்ப அந்த எண்ணம் ஒரு வகையில் சரிதான். ஆனா உண்மையிலே அது ஏற்படுத்துகின்ற விளைவு பாரதூரமானது. அப்ப அந்த 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 விளைவை தெரியாதது தான் உண்மையிலே இங்கு அவங்க அறியாமல் செய்கின்ற தவறு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிற என்னண்டா இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த ஏசுறது பிள்ளைண்டு தெரியும். ஏசுறது பிள்ளைண்டு சரி தெரியும். ஆனா அவங்க உண்மையில் என்ன செய்வாங்க? இங்க நான் சொல்லிக்கிற மாதிரி சில சமயங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டையில பிள்ளைகள் பலியாவாங்க. யாருக்கோ விழ வேண்டிய ஏச்சி பிள்ளைகள் மேல விழுந்துரும். விழுந்தானே. அவங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு ஏசப்படாதென்று தெரியும். ஆனாலும் அவங்களோட பிரச்சனைய கொண்டு போய்த்து எங்க போடுவாங்க? பிள்ளைகள்ல தான் போடுவாங்க. அப்ப அந்த ஒன்று கணவனுக்கு கோபம் வந்து வைஃபுக்கு ஏசிக்கொள்ளேல. இடையில ஏதோ ஒரு 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 அந்த விஷயத்துல ஒரு வார்த்தையிலேயோ ஒரு எதுலயோ அந்த பிள்ளை குறுக்கிட்டா அந்த பிள்ளைக்கு ஏச்சி விழும். அதே மாதிரி மனைவி தரப்புல இருந்தும் அது நடக்கும். அப்ப இதுக்கு என்ன என்ன காரணம்? ஈஸி டார்கெட் அது பிள்ளைகள். ஏண்டா அந்த அந்த ரியாக்ட் ரியாக்ட் பண்ணாதே, அது எதிர்ப்பு வராது. எங்களை நாங்க ஏசினா திருப்பி ஏச்சி படும் என்று சொல்றாக்களோட நாங்க மோத மாட்டோம். பெரும்பாலும் எங்களை நாங்க எவ்வளவு ஏசினாலும் ஒரு ஒரு ரியாக்ஷனும் வராது என்று சொல்லியிருந்தா அப்ப தைரியம் வரும் ஏசுறதுக்கு. அப்ப பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அந்த ஈஸி டார்கெட். நிறைய இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பாதிக்கப்படுறது என்று சொல்றது உண்மையிலே ஆக்கள் அங்க பிரயோகிச்சா பிரச்சனை இல்லை என்று சொல்ற மாதிரி வருது. அப்ப இது வந்து நாங்க செய்கின்ற ஆகப்பெரிய ஒரு தவறு. எங்களுக்கு விளங்குறல்ல, உண்மையிலே அந்த நேரத்துல விளங்காதது. அதே மாதிரி சில சமயங்கள்ல பெற்றோர் அவங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி கொள்றதுக்கு ஏதோ அந்த ஒன்று அவங்களோட தொழிலில் வந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகரிக்கும், அல்லது வீட்டுக்குள்ளால நடக்கிற ஒரு விஷயத்துல வந்த ஸ்ட்ரெஸ் ஆகரிக்கும். அது எல்லாத்துக்கும் அந்த அவங்கள்ட்ட உள்ள அந்த அழுத்தத்தை அந்த கோவத்தை யார்ல பிரயோகிப்பாங்க? பிள்ளைகள் விடுற ஒரு சின்ன தவறு பிளாஸ்ட் ஆகிரும். அப்போ முழு கோவத்தையும் அவங்களோட மேல கொட்டி கண்ட நின்ற மாதிரி நாங்கள் ஏசி முடிச்சிருவோம். அப்போ இது நாங்கள் செய்கின்ற ஒரு பெரிய தவறு. அப்போ இதுதான் நான் சொல்றேன், அந்த ஏசுதல் என்று சொல்றது அறியாமல் நடக்கிற தவறு இந்த இடத்துல தான் இருக்கு. குறிப்பாக நான் சொன்ன இந்த வடிவங்கள்ல குறிப்பாக இருக்கு. ஏன்னா அநேகமான ஆட்கள் வந்து அந்த தெரிஞ்சு ஏசுறது குறவு விளந்தானே. அப்போ இந்த அறியாமல் விடுகிற தவறு இந்த இடத்துல தான் கூடு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ உண்மையிலே நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் ஏற்கனவே கொஞ்சம் சொன்ன மாதிரி
எங்கட பிள்ளைகளை நாங்க கண்ணியப்படுத்துறதுக்கு, ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு பழகணும். ஏனண்டா குர்ஆன் வந்து மனிதர்கள் எல்லாருமே கண்ணியமானவர்கள் என்று தான் சொல்லி, அதாவது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் கண்ணியப்படுத்தினோம் என்று. அப்போ மனிதர்கள் என்று சொல்வதுவே இங்க ஆதமுடைய சந்ததி என்று சொன்னது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய எந்த வேறுபாடும் இல்லை. மனிதன் என்றாலே மனிதனுக்குரிய அந்த மனித கண்ணியம் என்று சொல்ற அந்த விஷயம் இருக்கிறது. அப்ப இது 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 ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணியம். அதே கண்ணியம் மனிதன் என்ற வகையில அவங்க அது பெரியாக்களுக்கு வளர்ந்தவர்களுக்கு மட்டுமென்று சொல்லி இருக்கிறா இல்ல. அது அன்று பிறந்த குழந்தை, சிசுவில் கருவில் இருக்கின்ற குழந்தை, எல்லாருக்கும் உரிய கண்ணியம் தான் அது. ரசூலுல்லா குறிப்பாகவே அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்ணியப்படுத்துங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களையும் நாங்க ஒரு ஒரு மனிதனாக மதிக்கணும். அந்த மனிதனுக்குரிய அந்த கண்ணியமும் அந்த ரெஸ்பெக்டும் அவங்களுக்கும் இருக்கிறது. அவங்களுக்குரிய தேவைகள், அவங்களுக்குரிய உரிமைகள், அவங்களோட வார்த்தைகள், இது எல்லாமே கருத்தில் கொள்ளப்படணும். அது எல்லாத்தையுமே எங்களோட கன்சர்னுக்கு நாங்கள் எடுக்கணும் என்று சொல்றது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க சொன்னேன். அப்ப எங்களோட கோவத்துக்கு, எங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு எல்லாம் பயன்படுத்தப்படுறதற்குரிய ஆக்கள் அல்ல அவங்க என்று சொல்றது. அவங்க ஈஸி டார்கெட் அல்ல என்று சொல்றதை நாங்கள் விளங்குவோம். அடுத்தது, அவர்களோட நல்ல வார்த்தைகள் பேசுங்கன்னு சொல்லி, இந்த குரான்ல வரக்கூடிய இந்த வசன, சூரத்துல் பக்கரால வரக்கூடிய இது பனு இஸ்ரவேலர்களோட அல்லாஹு தாலா செஞ்சு கொண்ட எக்ரிமெண்ட் என்று தான் இந்த வசனம் வருகிறது. வலக்கது அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களோட நாங்கள் ஒரு எக்ரிமெண்ட் எடுத்தோம். அதுவும் ஒரு மீசாக் என்று சொல்றது சாதாரண எக்ரிமெண்ட் அல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான எக்ரிமெண்ட், கடுமையான ஒரு உடன்படிக்கை என்று சொல்றது. இப்படி சொல்லிட்டு என்ன அந்த எக்ரிமெண்ட்ல உள்ளடக்கம் என்ன, என்ன கண்டென்ட்? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்குவான. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வதில் குர்பா, உங்களோட உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள். ஒல் யதாமா, அனாதைகளோட நல்ல முறையில் நடந்து கொள்கிறார். வல் மசாக்கீன், ஏழைகளோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து சொன்ன வக்கூலு லின்னாசி ஹுஸ்னன், மனிதர்களோடு அழகிய முறையில் பேசுங்கள். வஅகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள். வஆத்துஸ் ஜகாத், ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். இந்த எக்ரிமெண்ட்டை நாங்கள் பனு இஸ்ரவேலர்களோட செய்தோம் என்று சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் உங்களில் பலர் என்ன செஞ்சீங்க? உங்களில் கொஞ்சம் பேர் தான் அதை சரியாக கடைபிடித்தீர்கள், அடுத்த எல்லாருமே அதை புறக்கணிச்சிட்டு போனார்கள் என்று சொல்லி அந்த சொசைட்டியை பற்றி சொல்கிறேன். இப்போ இதில் சொல்லப்படுகின்ற இந்த உள்ளடக்கம் முஸ்லீம் சமூகத்துக்கும் உரிய உள்ளடக்கம் தான். அப்போ இதில் பாருங்க, இந்த சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அந்த அந்த மிக முக்கியமான விஷயங்கள். இப்போ அல்லாஹ் வணங்குதல், பேரண்ட்ஸோட, உறவுகளோட, அனாதைகளோட, ஏழைகளோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், தொழுகை நிலைநாட்டுதல், ஜக்காத் கொடுத்தல் என்று சொல்றதெல்லாம் வந்து மிக முக்கியமான செயற்பாடுகள்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனோட சேர்த்து சொன்னது தான் வக்கூலுல் இன்னாசி ஹுஸ்னன், மக்களோட பேசுகிற நேரத்தில் அழகிய வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்லி. அப்போ இது பிள்ளைகளுக்கும் உரிய விஷயம்தான். அப்போ அவர்களோட நல்ல வார்த்தைகள் பேசுங்க என்று சொல்றது. அடுத்து எப்பவுமே பிள்ளைகளை தட்டி கொடுங்க. அவங்கள வந்து நாங்கள் அந்த அதாவது தைரியம் ஊட்டணும், அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும், மோட்டிவேட் பண்ணணும் என்று சொல்கிறேன். அடுத்து அவர்களுக்கு எப்பவும் நம்பிக்கை விட்டுங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுங்க. உங்களால் முன்னுக்கு போக முடியும்னு சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸை கொடுங்க. அப்போ இது பேரண்ட்ஸாக நாங்கள் பிள்ளைகளோட நடந்து கொள்ள வேண்டிய சில வழிமுறைகள் என்று சொல்கிறேன். அது நாங்கள் சொன்ன மூன்றாவது தவறு. நாங்கள் வருவோம் இப்போ நாலாவது தவறுக்கு. இது சொல்ற விஷயம் என்ன? பேச்சுடன் மாத்திரம் நிறுத்தி கொள்ளும் தவறு. இப்போ நாங்கள் பிள்ளைகளை வந்து அவங்க விடுகின்ற தவறுகளை நாங்கள் திருத்துறதுக்கு போவோம் தானே, அதை சரி செய்ய, சீர் செய்யறதுக்கு நாங்கள் முற்படுவோம். அது பேரண்ட்ஸாக எங்களோட ஒரு கடமையும் தானே. ஹை, இப்போ இதை நாங்கள் செய்கிற நேரத்தில் நாங்கள் எப்படியான தவறு விடுறோம் என்று சொல்கிறது தான் இங்கே நாங்கள் பேச போகிறோம். இதுக்குள்ள நான் ஒரு 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 கதையொண்ட உதாரணமாக சொல்கிறேன். என்ன, இப்போ இதே மாதிரி எங்களோட வீடுகள்லேயும் நிறைய நடக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் வீட்டில் 6 மாத கை குழந்தை தூங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு 6 மந்த் பேபி தூங்கிட்டு இருக்கிற குழந்தையோட 2 நானமார். அப்போ 2 நானமார் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே ஃபுட்பால் விளையாடுறாங்க. புள்ள தூங்குது, இவங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க.
சமையலறையில் இருந்த உம்மா, அப்போ உம்மா கிச்சனில் இருந்த உம்மா வந்து என்ன சொல்கிறா, தங்கச்சி படுக்கிற, 2 பேரும் வெளியில் போய்த்து விளையாடுங்க பாப்பான்னு சொல்கிறான். அப்போ தங்கச்சி படுக்கிறதானே, அவ தூங்குற, நீ வெளியில் போய்த்து விளையாடுங்க, உங்களோட சத்தத்துக்கு தங்கச்சி எழும்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உம்மா கிச்சனுக்குள் போய்விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து, அப்போ அப்போ உம்மா சொன்னோன்னே விளையாட்ட நிப்பாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நானாமார் இருவரும் மீண்டும் விளையாட தொடங்கினாங்க. கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தாங்க, திரும்ப விளையாட தொடங்கினாங்க. அப்போ திரும்பி உம்மா வாரா, வந்து சொல்கிறா, போல் தங்கச்சிட்டு மேல படும் மகன், பாவமே தங்கச்சி, வெளியில் போய்த்து விளையாடுங்களே என்று சொல்கிறான். அப்போ முதலாவது தங்கச்சி படுக்கிறேன்னு சொன்னேன், இப்போ தங்கச்சிட்டு மேல படும், எனவே வெளியில் போய்த்து விளையாடுங்கன்னு சொன்னேன். இப்போ நானமார் சொல்கிற பதில பாருங்க, நாங்கள் தங்கச்சிட்டு மேலே படாமல் விளையாடுறோம். இந்த வார்த்தையை நீங்கள் உங்களோட வீட்டுகளுக்குள்ளாலையும் கேட்டிப்பீங்க. இப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்போ அப்போ அப்படி சொன்ன உடனே உம்மை சொல்கிற இது என்ன, அப்போ உம்மை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உமக்கு கோபம் வருது. வெளியில் பெரிய இடம் மீக்கித்தானே, அங்கே விளையாடுங்க, வீட்டுக்குள்ளே விளையாட வானம், இது போல் அடிக்கிற இடம் இல்லை. அப்போ இப்போ கொஞ்சம் கடுமையாக சொல்கிறான். அடுத்து பாருங்க, இப்போ அது பிறகு கொஞ்ச நேரம் அமைதி. உம்மை கொஞ்சம் ரஃப்பாகவும் சொன்னா தானே. கொஞ்ச நேரம் அமைதிக்கு பின்னர் மீண்டும் போல் விளையாடும் சத்தம் கேட்குது. உம்மாக்கு இப்போ கோபம் வந்துட்டு, வீட்டுக்குள்ளே விளையாட வானம் என்று தானே சொன்ன, போங்க வெளியில் போய்த்து விளையாடுங்க. அடுத்த முறை வீட்டுக்குள்ளே விளையாடினா போலை பறித்து அல்மாரியில் போட்டு வச்சிருவேன் அப்படி சொல்லி இப்போ ஒரு வார்னிங் கொடுக்குறா, மிரட்டிட்டு போகிறா. விளையாதானே. ஹை, இப்போ அவர்கள் மீண்டும் விளையாடினால், இப்போ உம்மா அதே ஏசின என்று சொல்கிற அந்த எல்லையோடு மட்டும் நிப்பாட்டி கொண்டா, அதாவது இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக கண்டிச்சாதானே, அந்த எல்லையோடு மட்டும் நிப்பாட்டி கொண்டா, அது ஒரு வாய்மொழி மூல அறிவுறுத்தல் மட்டும்தான். விளந்தானே, வாய்மொழி மூலம் நாங்கள் ஒரு அவங்களுக்கு கண்டிக்கிறோம், ஒரு வார்னிங் கொடுக்குறோம் என்று சொல்கிற அந்த அளவோட மட்டும்தான் நாங்கள் இப்போ அந்த பிள்ளையோட அந்த தவறை திருத்துறதுக்கு நாங்கள் முற்பட்டிக்கிறோம். இப்போ திரும்ப விளையாடினா சொன்னது போல் அவர்களிடமிருந்து போலை எடுத்து அல்மாரியில் போட்டு பூட்டி கீயையும் கையில் வச்சு கொண்டா, அது எப்படி? அது செயல் வழி அறிவுறுத்தல். இல்லைங்க. இப்போ நாங்கள் இந்த வாய்மொழி மூலம் பேசுகிறதோட மட்டுமே நிப்பாட்டினா, நாங்கள் இப்போ சொன்னோம், ஒரு ஆக்ஷனை சொன்னோம், அடுத்த முறை விளையாடினா போல் எடுத்து வச்சிருவேன் என்று சொல்லி சொன்னோம். அதை செய்யலாட்டி உண்மையில் என்ன நடக்கும்? அந்த பிள்ளைகளோட மனசில் எப்படி பதியுமாண்டா, சொல்றதான் செய்ய மாட்டாங்க. எனவே நாங்க சொல்றத கேட்க மாட்டாங்க ஒரு நாளும். விளந்தானே, என்ன சொல்ற செய்யறில்லை என்று தெரியும். அதனால நாங்க எவ்வளோ தான் சொன்னாலும், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் எவ்வளோ பயமுறுத்தினாலும் அவங்களுக்கு அது கணக்கே இருக்காது. அப்ப எங்கட வார்த்தைக்குரிய அந்த மரியாதை இல்லாமல் போய்த்திரும், அதுக்குரிய பெருமானம் இல்லாமல் போய்த்திரும். அப்ப அந்த வகையில நாங்க வார்த்தையோட மாத்திரம் இருத்தல் என்று சொல்றது ஒரு நாளும் பிள்ளைகளுடைய தவறை சரி செய்வதற்கான வழியாக இருக்க மாட்டாது. நாங்கள் ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக போகணும். அப்போ இது சொல்கிறேன்டா, பிள்ளைகளை பயிற்றுவிப்பதில் பேச்சு மாத்திரமன்றி செயலும் வேண்டும். அப்போ செயல் அது முதலாவது செய்கிறது அல்ல. ஆரம்பத்தில் உண்மையிலே நாங்கள் வார்த்தைகள் ஊடாகத்தான் அவங்கள வந்து சரி செய்யணும். அதில் சரி வராத போது கடைசியாக அந்த அந்த ஆக்ஷன் நாங்கள் எதை செய்வோம் என்று சொல்கிறோமோ அந்த ஆக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அது நடந்தால் தான் அவங்க வந்து அந்த அதை கைவிடுறதுக்கு முற்படுவாங்க. இங்கே என்ன சொல்கிறேன்டா, முக்கியமாக இதில் உள்ள உளவியல் என்ன, தண்ட தவறுட விளைவை அவங்களுக்கு அதை அனுபவிக்க விடணும். அந்த அந்த தான் ஒரு தவறு செஞ்சேன்டா அந்த தவறுக்கு அதுக்கு ஒரு விளைவு ஒன்று இருக்கிறதே, அந்த விளைவு அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு விடணும். இது பிள்ளை வளர்ப்பிட ஒரு பிரதானமான ஒரு விதி, முக்கியமான ஒரு பேசிக் விஷயங்கள் உண்டு இது. அப்போ ஒரு மனுஷன் வந்து அவன் ஒரு தவறு விட்டா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுக்கணும். இது நான் செஞ்சது தவறு, ரைட், அதனால் அதோட இந்த இந்த ரிசல்ட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த பனிஷ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதில் வர நஷ்டத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்கிற அந்த விஷயத்தை பிள்ளைகள் ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு அதை நாங்கள் பயிற்றுவிக்கணும். அப்போ நாங்கள் வார்த்தையோட மட்டும் நிப்பாட்டினா அந்த அந்த பயிற்சி அந்த பிள்ளைகளுக்கு வராது. இப்போ குரானும் வந்து உண்மையிலே ஒரு மனிதனை திருத்துறதற்கு
வார்த்தையோட மட்டும் நிக்கல, இந்த வழிமுறையை தெளிவாக சொல்லித்தான் இருக்கிறது. இப்போ குரான்ல வரக்கூடிய இந்த வசனங்களை பாருங்க. சூரத்து ஷூரால வரக்கூடிய வசனம், ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா. ஒரு 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 தீங்க செய்கின்ற ஒருத்தருக்கு ஒரு தீங்குக்குரிய கூலி என்ன, அதோட விளைவு என்ன? ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா. அதே மாதிரியான ஒரு தீங்கு தான் அதற்கு கூலி. அப்ப நான் ஒருத்தர் ஒரு தீங்கு செஞ்சேனண்டா எனக்கு அதற்குரிய அந்த பனிஷ்மெண்ட் அதே மாதிரியான அதனுடைய விளைவை நான் அனுபவிக்கணும் என்று சொல்றேன். செய்யத்துன் மிஸ்லுஹா, அதே மாதிரி ஒரு 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 தீங்கு அவருக்கு கிடைக்கணும் என்று சொல்றது. ஏன் குர்ஆன் அப்படி சொன்ன? அது அவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணருவதற்கான வழி என்று சொன்னது. நாங்கள் வெறுமனே அந்த வார்த்தைகளோட மாத்திரம் நிப்பாட்டி கொள்றது என்று சொல்றது, அதுதான் எங்களோட கடைசி கடைசி வார்த்தை மட்டும்தான். அதுக்கு மேலே நாங்கள் போர் இல்லை என்று சொல்லி இருந்தா ஒருத்தன் திருந்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்த்திரும். இந்த குரான் வசனத்தை பாருங்க, அதை விட மிச்சம் தெளிவாக இதை சொல்ற. சூரத் ரூம்ல 41 வசனத்தில், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்னாஸ். அதாவது அந்த கடல்லையும் தரையிலையும் இந்த தீமைகள் தோன்றியது எதனால? மனிதர்களே சம்பாதித்து கொண்ட விஷயங்கள், மனிதர்களே செய்த வேலைகளினால தான் இந்த எல்லா தீங்குகளும் உருவானது. அப்ப மனிதர்கள் செஞ்ச விஷயத்தினால தான் இந்த தீங்கு உருவானது என்று சொல்லிட்டு, ஏன் இந்த மனிதர்கள் செஞ்சதனால இந்த தீங்கு ஏன் கொண்டு வரப்பட்டது? அல்லாஹ் தானே அந்த தீங்கு ஏற்படுத்தினான். மனிதர்களோட வேலையால அதோட ரிசல்ட்டாக அந்த தீங்கு அல்லாஹு தான் தந்திருக்கிறான். இது ஏன் என்று குர்ஆன் சொல்லி, யுதீகஹும் பஅதல்லதி அமிலு, அவங்க செஞ்ச சில வேலைகளுக்கான விளைவை அனுபவிக்க வேண்டும் என்பதற்குத்தான். அப்ப நீங்க செய்யற வேலையிட விளைவு மோசமானது, அதை நீங்க அனுபவிக்கணும். லஅல்லஹும் யர்ஜிஊன், ஏன் நீங்க அனுபவிக்கணும்? திருந்தோணும் என்று சொல்றதற்குத்தான் நீங்க அந்த விளைவை அனுபவிக்கணும் சார். அப்ப தண்ட தவறினுடைய விளைவை அனுபவிக்க விடணும் பிள்ளைகளுக்கு. அது பிள்ளை வளர்ப்புல ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை தானே. ஏனடா அது அவங்களிடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்க்கும் என்று சொல்றது. இந்த விஷயம் நாங்க பெரும்பாலும் பிள்ளைகள் மீது உள்ள அன்பு என்று சொல்ற அடிப்படையில நாங்க சொல்றதா நிறைய விஷயம், ஆனா நாங்க செய்யறில்ல. பாவம், அது தெரியாம செஞ்சுட்டு என்று சொல்ற மாதிரி நாங்க அதை கடந்து போய்த்துருவோம். ஆனா நாங்க செய்யறது மிகப்பெரிய ஒரு தவறு என்று சொல்றதை நாங்க உணர்ந்து கொள்றதில்ல. உண்மையிலே சைக்காலஜிக்கலி நாங்க பார்க்குற உளவியலும் இந்த உண்மையைத்தான் முக்கியமாக வலியுறுத்துகின்றன. என்னண்டா, விளைவு மோசமாக இருக்கும். நாங்க இப்போ ஒன்று செஞ்சா எங்களுக்கு அது உண்மையிலே எங்களுக்கு அது கிடைக்காம போய், அந்த 2 நாணமாரும் விளையாடி அந்த அவங்க சொல்ல கேட்காம விளையாடினாங்களே, இப்போ அந்த அப்படி அப்படி சொல்ல கேட்காம விளையாடினதுனால போல் இப்போ இல்லை, இப்போ விளையாடுறதுக்கே வழி இல்லை என்று சொல்ற அந்த விளைவை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த 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 வாய்ப்பு கிடைக்கணும். அப்பதான் அந்த தவறுகள் இருந்து அவங்க விடுபடுறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கான அந்த 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 மோட்டிவ் அப்பதான் அவங்களுக்கு வரும். அப்படி இல்லைண்டா அவங்க தவறு தொடர்ந்து செய்வாங்க. விளந்தன. அப்ப அந்த ஒரு தவறு செஞ்சா அதோட அந்த விளைவுகள் பற்றிய பயம் உண்டு அவங்களுக்கு இருக்கணும். அப்ப அந்த பயம் வந்தா தான் அவங்க என்ன செய்வாங்க? அதிலிருந்து தவிர்த்து கொள்வாங்க. விளந்தானே. இப்ப உளவியலும் அந்த விஷயத்தை முக்கியமாக வலியுறுத்துறதை நாங்க பார்க்கலாம். நாங்க கடைசி தவறுக்கு வருவோம். 5வது. அது என்ன? அளவு கடந்து செல்லம் கொடுக்கும் தவறு. இதுவும் நிறைய எங்கட குடும்பங்களுக்குள்ளால நடக்கிற விஷயங்கள் ஒன்று தான். இந்த படத்துல போட்டிக்கிறத பாருங்க. ராஜா மாதிரி ஒருத்தரை வச்சு உமாவும் பாப்பாவும் அவங்களுக்கு சாத்து பண்ற விஷயம். இப்படி இந்த அளவு கடந்து செல்லம் கொடுக்கிறது என்று சொல்றதும் ஒரு பெரிய தவறு. நாங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தட ஃபீலிங்ஸை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதும் சென்சிட்டிவ்னஸை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதும் தவறு என்றது மாதிரியே, ஏசுறது தவறு என்றது மாதிரியே இங்க செல்லம் கொடுக்கிறதும் தவறு. அப்ப பாருங்க, அந்த புள்ள வளர்ப்பு என்று சொல்றது எல்லாத்தையுமே நாங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தானே. அதுல நாங்க அந்த அந்த அதுல ஏதோ ஒரு பக்கம்தான் சரியன்று இல்லை தானே. எல்லா விஷயத்திலையுமே நாங்க கவனமாக அதை சமநிலைப்படுத்தணும் பிள்ளை வளர்ப்பு என்று சொல்றதுல. அப்ப இங்க நாங்க அந்த உணர்வுகளை
அதை ஏசுறது தவறு என்று சொல்றது மாதிரியே ஏசுறது தவறு என்று சொன்னோடனே அடுத்த பக்கம் அப்ப நாங்க என்ன செய்யணும்? செல்லம் கொடுக்கணும் என்று சொல்றதா? இல்ல. அளவு கடந்து செல்லம் கொடுக்கிறதும் தவறுதான். அப்ப அங்க அப்ப நடுவுக்கு தான் நாங்க வர வேண்டி இருக்கிறது. அது என்ன? ரைட். இதுல நான் சில கொஸ்டின் போட்டிக்கிறேன். நீங்க இந்த கொஸ்டின்ஸை பாருங்க. நான் இப்போ இங்கே அதை வாசிச்சு பார்க்குறேன், வாசிக்கிறேன் பாருங்க. உங்கள் பிள்ளை தான் விரும்பியதை பெற்றுக்கொள்ள கத்தி கூச்சல் போடுகிறாரா? பொது இடமாக இருந்தாலும் உங்களோட புள்ள அவர் ஏதாவது ஒரு சாமான் கேட்டு அதை பெற்றுக்கொள்றதற்கு கத்தி சத்தம் போட்டு கூச்சல் போடுறாரா? ஒரு பப்ளிக் பிளேஸாக இருந்தாலும் அப்படி அவர் நடந்து கொள்றார். இப்படி நீங்க பார்த்துக்கிறீங்களா? எந்த விடயத்திலும் கடுமையான கோபமும் பிடிவாதமும் வெளிப்படுகிறதா? கடுமையான கோபம், பிடிவாதம் அது வருது. தனது பொருட்களை பிறருக்கு கொடுக்கவே மாட்டாரா? அவட சாமான் வேற யார் கொடுக்கவே மாட்டார். எதிலும் தனக்கு அதிகம் வேண்டும் என்று நினைக்கிறாரா? எந்த விஷயத்துல எனக்கு தான் கூட வேணும் இப்படி நினைக்கிறாரா? யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. உம்மோட பேச்சையும் கேட்கறல, வாப்பட பேச்சையும் கேட்கறல, நானட தாத்தட சாச்ச மாட்டம் மாவி மாட்டம் யார்ட பேச்சையும் கேட்கறல. யாருக்கும் பயம் இல்லை நாங்க சொல்லுவோமே அப்படி. எந்த வேலை சொன்னாலும் செய்யறது இல்லையா? குறிப்பாக வீட்டு வேலைகள் எதை சொன்னாலும் செய்யறில்லை. எப்பொழுதும் தான் மாத்திரமே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாரா? எந்த விஷயம் நடந்தாலும் நான் தான் வெத்தணும் இப்படி நினைக்கிறாரா? எந்த கணக்கும் இல்லாம பணம் செலவு செய்யறாரா? அவருக்கு இந்த காசுட பெருமதியே தெரியா, சும்மா செலவழிப்பார், சும்மா காசு எடுத்துட்டு போய் செலவழிப்பார் அப்படிங்கிறாரா? பெற்றோரையும் கூட மதிக்கிறது இல்லையா? வாப்பையும் மதிக்கிறல், உண்மையும் மதிக்கிற இல்லையா? அவரோட சமரசம் செய்யறேன்னு சொல்றது மிச்சம் கஷ்டமான விஷயமா இருக்குதா? ஒரு விஷயத்தை அவரை பேசி சமாளிக்கிறேன்னு சொல்றது அது சிரமமான ஒரு விஷயம் உண்டா இருக்குதா? இப்படி இருந்தா இதுல எல்லாமோ அல்லது சில விஷயங்களோ இருந்தா என்ன மீனிங்? எங்கட பிள்ளைக்கு நாங்க அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்திருக்கிறோம் என்று பொருள். விளந்தானே? எங்கட பிள்ளைக்கு நாங்க அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்திருக்கிறோம் என்று பொருள். அப்ப அந்த செல்லம் கொடுக்கிறது என்று சொல்றது அந்த பிள்ளையோட நடத்தையில எவ்வளோ எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்றது தான் இந்த ஒவ்வொரு கேள்வியும் சொல்கிறது. அவங்க அந்த கத்தி கூச்சல் போட்டு சரி ஒன்று எடுத்துக்கொள்ளணும்னு நினைப்பேன். பப்ளிக் பிளேஸ்ல கூட அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கோவம், பிடிவாதம், அடுத்தாக்களுக்கு கொடுக்கறதில்ல, தனக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லி நினைக்கிறது, யார் பேச்சையும் கேட்கறது இல்லை, எந்த வேலையும் அவரு செய்ய மாட்டாரு, அவருக்கு தான் எல்லாரும் எல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுக்கணும் என்று சொல்றது, அவரு தான் எல்லாத்துலேயும் வித்தோணும், அவருக்கு தான் எல்லாம் அந்த ப்ரையாரிட்டி அவருக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறது, காசை தாராளமாக செலவழிப்பார், அதில் எந்த கணக்கும் இல்லை, யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு, அவரோட பேசி சமாளிக்கலாம், அவரை திருப்திப்படுத்தலாம் என்று சொல்ற இந்த அவ்வளோ நெகட்டிவான விளைவுகளும் ஒரு பிள்ளையோட பிஹேவியர்ல சேரும். எதனால? நாங்க கொடுக்குற அந்த செல்லத்தினால, அளவுக்கு மீறி கொடுக்குற அந்த செல்லத்தினால. தானே? இப்படி பெற்றோர் இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செய்யறாங்க? பெற்றோர் இந்த செல்லம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன என்று பார்த்தா இப்படி சில காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நாங்க பட்ட கஷ்டத்தை எங்கட பிள்ளைகள் படப்படாது. இது அநேகமான பெற்றோர் இப்படி யோசிக்கிறோம். இப்ப எங்களுக்கும் கூட சில சமயங்கள் அப்படியான எண்ணங்கள் பல இடங்கள்ல வார சில விஷயங்கள்ல, எல்லாத்திலையும் இல்லாட்டியும் சில விஷயங்கள்ல புலகள் நாங்க தான் கஷ்டப்பட்ட புலகளும் கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைக்கிறேன் நாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. ஒவ்வொருவரும் வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்றதற்கு, வாழ்க்கைய சரியாக அவர் வாழணுமெண்டா அவரு அனுபவப்பட்டு தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். விளங்குதானே? அவங்களுக்கு எந்த வாழ்வு அனுபவத்தையும் கொடுக்காம அவங்க வாழ்க்கையில நல்லாக வாழ்வார்கள் நாங்க எதிர்பார்த்தோம்டா அப்படி நடக்காது. ஒரு தவறான ஒரு பர்சனாலிட்டியை நாங்க உருவாக்கி விட்டுருவோம். அதுதான் நாங்க செய்கின்ற தவறு அந்த இடத்துல. அதே மாதிரி பெற்றோட குற்ற உணர்ச்சி என்ன? இப்ப இருக்கின்ற அந்த நிறைய குடும்பங்கள் நாங்க போய் பார்த்தா உம்மா வாப்பா 2 பேருமே பிஸி, 2 பேருமே தொழில் செய்யற, 2 பேருக்குமே ஓய்வில்லாத வேலை. அப்ப அவங்களோட பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறல்ல, அதுக்கான வாய்ப்பு குறைவு. பிள்ளைய நல்லா பராமரிக்கிறதுக்கு அதற்கு எல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை. அப்ப என்ன செய்வாங்கண்டா அந்த
குற்ற உணர்ச்சிய மறைக்கிறதற்கு அல்லது அதுக்கு அவங்களுக்கு ஒரு திருப்தி எதுல கிடைக்கும்? புள்ள கேட்கறதெல்லாம் கொடுக்குற, அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற. அப்படி செய்வதனூடாக அவங்களுக்கு ஒரு திருப்தி. அடே நாங்க புள்ளைய வளர்த்துட்டோம், பிள்ளைக்கு நாங்க எல்லாம் கொடுத்துட்டோம் என்று அவங்க திருப்தி பற்றுக் கொள்வார்கள். ஆனா அவங்களுக்கு விளங்காது நாங்க செய்யறது மிக மோசமான ஒரு தவறு என்று சொல்றது. அதனூடாக பிள்ளைற நடத்தையில நாங்க ஒரு 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 மிக தவறான மோசமான ஒரு 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 பர்சனாலிட்டியை நாங்க உருவாக்கி விட்டுறோம் என்று சொல்லி. அப்ப நாங்க எங்கட திருப்திக்கு செய்யறோம், விளங்குதானே? ஆனா உண்மையிலே அதனூடாக என்ன நடக்கிறது என்று சொன்னா, அந்த அந்த எதை வேண்டுமானாலும் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ற மாதிரியான ஒரு ஆளைத்தான் நாங்க உருவாக்கி விட்டுருவோம், விளந்தானே? அதே மாதிரி இப்ப சில சமயங்கள்ல இப்படி அந்த ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஒரு டிசேபிள் இருந்தா அல்லது ஒரு ஒரு நோய் ஒன்று இருந்தா அதன் காரணமாகவும் நாங்க என்ன செய்வோம், சில பிள்ளை அப்படியான பிள்ளைய அதிகமாக தாங்குவோம். அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்றதற்கு நாங்க வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. அந்த நேரத்திலையும் அந்த 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 பிள்ளையோட பர்சனாலிட்டி இப்படி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு பொறுமை இல்லாத நிலைமை ஒன்றும் இருக்கிறது. கரைச்சல் தாங்க இல்லாம நாங்க செய்யறோம். நாங்க சொல்லுவோம், இவன் கரைச்சல் தாங்க இல்லாம செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லுவோம் நாங்க. அப்ப இந்த கரைச்சல் தாங்க இயலான்னு சொல்றது உண்மையிலே எங்களுக்கு அந்த புல்ல வளர்க்கறதுக்குரிய அந்த அந்த மெச்சூரிட்டி எங்கள்கிட்ட இல்லை. அதான் அது. அதே மாதிரி இப்ப சில சமூக கலாச்சாரங்கள் இருக்கிற, இப்ப இது குறைவு, ஆரம்ப காலங்கள்ல நிறைய இருந்திருக்கிற, ஆம்பளை பிள்ளைகளுக்கு விசேட சலுகை இருக்கிற வீட்டுக்குள்ளால எல்லா வேலையும் பொம்பளை பிள்ளை தான் செஞ்சு கொடுக்கணும். ஆம்பளைகள் ராஜா மாதிரி இருந்து போவார். அப்படியான சூழ்நிலைகள் இருக்கிற. அது சில சமயங்கள்ல மாறி பொம்பளை பிள்ளைகளுக்கு அது இருக்கிற சூழ்நிலையும் சில இடங்கள்ல இருக்குது. இந்த 2 சூழ்நிலையும் பிள்ளையானது. இது 2மே நாங்க சொல்ற அந்த வகையான ஒரு ஆளை உருவாக்கி விட்டுரும். அப்ப இந்த அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்தலினுடைய பாதிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வகையான பாதிப்பாக அது சேரும். உண்மையிலே இது நீண்ட காலத்துல எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பின்னைக்கு சமூகத்துல நாங்க பார்க்கிற இந்த இந்த சொசைட்டியில பெரிய டிப்ரெஷன் இருக்கிறது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஏன் டிப்ரெஷன் வருகிறது? இந்த மனச்சோர்வு நாங்க சொல்றோம். இந்த டிப்ரெஷன் வாரத்துக்கான காரணங்கள்ல மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. இந்த இந்த சின்ன வயசுல இந்த செல்லம் கொடுத்து வளர்த்தது. அவங்க பிறகு அவங்க சுயமாக சில வேலைகளை செய்கின்ற ஒரு இடத்துக்கு வருகின்ற நேரத்துல அவங்களால் இந்த லைஃபை வாழலாம். அந்த நேரத்துல முழுக்க ஃபெடப்பாகி போய்த்துருவாங்க, நம்பிக்கையிலிருந்து போய்த்துருவாங்க, இந்த மனச்சோர்வுக்கு உட்படுவாங்க, இந்த டிப்ரெஷனுக்கு சேருவார்கள். விளந்தானே? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு இன்றைக்கு நிறைய குடும்ப வாழ்க்கைகள்ல நாங்க இந்த 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 கவுன்சிலிங்ல எதிர்கொள்கின்ற இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளுக்குள்ளால நாங்க காணுகின்ற இந்த 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 நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி அல்லது நார்சிஸ்டிக் டிசோர்டர் என்று சொல்ற அந்த 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 பிறல், அதாவது தன்னல பிறழ்வுன்னு சொல்லுவார்கள், அல்லது ஒரு வகையான சுயநலம். இந்த இந்த வகையான ஆக்கள் உருவாக்குவார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்க பெற்றவர்கள், அவங்க எதுவும் கொடுத்ததில்லை. அப்ப எல்லாம் தனக்கு வேணும் என்று நினைக்கின்றவர்கள். அப்ப அடுத்தாக்களோட நலன் என்ன, தேவை என்ன, ஃபீலிங்ஸ் என்ன என்றதை ஒரு நாளுமே புரிந்து கொள்ள முற்பட மாட்டார்கள். இந்த வகையான இந்த 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 நார்சிஸ்டிக் ஆக்கள் அவங்களால ஒரு ஒரு ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போறதே கஷ்டம். இந்த இந்த நார்சிஸ்டிக்ல உண்மையிலே அதுல அதுல எத்தனையோ கேட்டகரி இருக்கிறது. அதுல சீரியஸான சில கேட்டகரிஸ் இருக்கிற. எப்படி என்றா அது ஒரு வகையான அந்த ஒரு ஒரு சேடிஸ்ட் மாதிரி. அவர் அடுத்தாக்களை துன்புறுத்தி இன்பம் காணுவார். இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்ப பிரச்சனை எதிர்கொண்ட ஒரு மனைவியினுடைய முறைப்பாடு என்னண்டா, அவர் அந்த அந்த மனைவிக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளோட தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் தொடர்ந்து சொல்லுவார். அவர் அடிச்சு ஏசி, நீ ஒத்துக்கோ, உனக்கு அவனோட தொடர்புக்கு தான் ஒத்துக்கோ என்று சொல்லி அப்படி எவ்வளோ சொன்னாலும் எனக்கு அப்படி ஒன்று இல்லை, என்னை நம்புங்க என்று எவ்வளோ சொன்னாலும் அவர் திரும்ப 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 அதைத்தான் வலியுறுத்துவார். அப்படி ஒரு ஒரு ப்ரெஷரை கொடுத்து அதனால் அவங்க படுற வேதனை இருக்கிறது, அது அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி.
இப்படி இந்த இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி இந்த இடத்துக்கு வரும். இப்ப இது இந்த 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 வகையான பர்சனாலிட்டி உருவாவதற்கான காரணங்கள்ல ஒன்று இந்த சின்ன வயசுல இந்த செல்லம் கொடுத்து வளர்த்தல் என்று சொல்றது. அப்ப இன்றைக்கு சொசைட்டியில் உண்மையில இந்த இந்த வகையான பர்சனாலிட்டிஸ் நிறைய இப்ப கொஞ்சம் மலிஞ்சிட்டு வருது. ஏனெண்டா இந்த சொசைட்டியில் உள்ள மன அழுத்தங்களும் இந்த பிரச்சனைகளும் சேர்ந்து, அல்லது அந்த அந்த பிள்ளை வளர்ப்புல விடப்படுகின்ற தவறுகளும் சேர்ந்து இந்த வகையான ஆட்கள் நிறைய உருவாகிறார். அது ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனை உண்டாக மாறிக்கொண்டு வருகிறது. அப்ப இது நாங்க கவனத்துல கொள்ள வேண்டியது. அபாயத்தை தான் நான் இதனூடாக சொன்னேன். நாங்க கவனத்துல கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில பேரண்ட்ஸ்ட கவனத்துல முக்கியமாக வர வேண்டிய விஷயம் என்ன? பிள்ளைகளோட அழுகைக்கு அடிபணிந்து விடாதீர்கள். பொறுமையாக இருங்கள். அவர்கள் கேட்பதை வழங்குவதில்லை என்றதுல உறுதியாக இருங்க. அவ்வளவுதான். நீங்க கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தா ஆரம்பத்திலே கொடுத்துருங்க. அவங்க அழுது அடம் பிடிச்சி சண்டை பிடிச்சதுக்கு பிறகு கொடுக்குறன்ற இடத்துக்கு ஒரு நாளும் வரவான். அப்ப அவங்களோட அழுக அதுல ஒரு நாளும் நீங்க சரண்டர் ஆயிடுவான். உறுதியாகிறீங்க, பொறுமையாகிறீங்க, கொடுக்குறல்லன்ற தீர்மானத்துல கடைசி வரம் காட்டிக்கிறீங்க. அடுத்து, தேவைக்கு மாத்திரம்தான் பொருட்களை பெற்றுக் கொடுங்க, ஆசைக்கு பெற்றுக் கொடுக்க வானம். அது மிச்சம் முக்கியமானது. அடுத்தது, சிரமத்தை உணர வைங்க. ஒரு விடயத்தை வழங்குறதற்கு முன்னர் சில கடமைகளை வழங்குங்க, அவற்றுக்கேற்ப அவங்களோட தேவைகளை கொடுங்க. இப்ப நாங்க பிள்ளைகளை பழக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. இது அவங்களுக்கு ஒரு விஷயம் சும்மா கிடைக்கும் என்று சொல்ற ஃபீலிங் ஒரு நாள் மீட்கப்படாது. அந்த மைண்ட் செட் வரப்படாது. நான் சிரமப்பட்டு உழைத்து கஷ்டப்பட்டு தான் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்ற அந்த உணர்வு தான் வரும். எனவே அவங்களோட ஒரு தேவையை பெற்றுக் கொடுக்கறது கூட நீங்க சில கடமைகளை கொடுங்க. நீங்க இந்த வீட்டுல இந்த வேலையை செஞ்சா நான் உங்களுக்கு இதை தருவேன், இதை செய்யுங்க, அப்ப நான் உங்களுக்கு இதை தருவேன் என்று சொல்ற அந்த அந்த கடமைகளை கொடுங்க அவங்க. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வாராந்தம் அல்லது மாதாந்தம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை ஒதுக்கீடு செய்யுங்க. அதற்கு மேல தருவதில்லை என்று சொல்லி அவங்களுக்கு தெளிவா சொல்லுவீங்க. விளந்தானே? இப்ப நாங்க வீட்டுக்கு கட்டாயம் ஒரு பட்ஜெட்டிங்குக்கு நாங்க பழகணும். வீட்டோட மொத்த வருமானம் என்ன, அந்த வகையில மொத்தமா நாங்க எவ்வளவு செலவழிக்க போறோம், எவ்வளோ சேவ் பண்ண போறோம் என்று சொல்ற அந்த விஷயம் வரணும். அப்ப அதுல ஒவ்வொரு பிள்ளைக்கும் வீக்லியோ மந்த்லியோ நாங்க இவ்வளவு தான் செலவழிக்கிறோம், அது அவங்களுக்கும் கிளியராக இருக்கணும். உங்களோட கோட்டா இவ்வளவுதான். சில சமயங்கள்ல பிள்ளைகளோட கையிலே ஒரு அமௌண்ட்டை நாங்க கொடுத்து வைக்கலும், இந்த வீக்குக்கு இவ்வளவு தான் உங்களுக்கு, இதுல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, அதெல்லாம் உங்களோட பிரச்சனை. ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு இல்லை. அப்ப அவங்க பழகுவாங்க அவங்களோட ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு. இந்த முழு வீக்குக்கும் இவ்வளவுதான் நான் செலவழிக்க இயலும் எனக்கு. அப்ப அந்த வகையில எது ப்ரையாரிட்டின்றதை அவங்க தீர்மானிப்பாங்க அந்த டைமுக்கு. அப்ப இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு முக்கியம். வளர்ந்தானே? அதே மாதிரி இந்த பணத்திட முக்கியத்துவம் என்ன, அதை சம்பாதிக்கிறதுல உள்ள சிரமம் என்ன, உங்களோட இப்ப எங்கட பேரண்ட்ஸ் என்ற வகையில் எங்கட பொருளாதார நிலைமை என்ன, வீண் விரயம் செய்யறது எவ்வளவு அபாயம், இது சம்பந்தமா பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்ணுங்க, பேசுங்க, டைம் எடுத்து பேசுங்க. வீடுகள்ல மகரிபு தொழுகைக்கு பிறகு உம்மா வாப்பா புலகள் இருந்து நாங்க ஒரு கட்டாயம் ஒரு உரையாடல் செய்யணும். இருந்து கொஞ்சம் குர்ஆன் ஓதிட்டு பிள்ளைகள்கிட்ட நல்ல விஷயம் உண்ட பேசி வீட்டு சூழலை பத்தி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும். நாங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தோம் என்று சொல்ற விஷயங்கள், எவ்வளவு சிரமப்பட்டோம் என்று சொல்ற விஷயங்கள், இந்த மாதிரியான இந்த ஸ்டோரிஸை அவங்களோட நாங்க ஷேர் பண்ணி கொள்ளணும். அது அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய லேர்னிங் ஆக அமைகிற விஷயம், பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி வீட்டுக்கு ஒரு பொது சட்ட ஒழுங்கொண்ட நீங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். அதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். விளந்தானே? வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் அதாவது வீட்டில் சாப்பிட்றது எப்போ, தூங்குறது எப்போ, எத்தனை மணிக்கு படிக்கிற, அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது எப்படி என்று சொல்கிற இப்படி ஒரு பொது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அவங்களோட சாமான்களை எங்கே வைக்கணும், ஒருத்தர் சாப்பிட்டா அவரோட பிளேட் அவர் கழுவி வைக்கணுமா இல்லையா, இந்த 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 எல்லா விஷயங்கள் சம்மந்தமாக ஒரு பொது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வீட்டுக்கு இருக்கணும். எல்லாரும் அதை கடைபிடிக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் டியூட்டிஸ் இருக்கணும். அந்த டியூட்டிஸ் அவங்க செய்யணும். இந்த ஒரு ஒழுங்கு வீட்டுக்குள்ளால் இருந்தா ஒவ்வொருத்தரும்
அவங்க வீட்டுக்குள்ளால உள்ள வேலைகளை செய்வதற்கு பழகுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இந்த வீடு மொத்தமா எங்களுடையது என்று சொல்ற ஃபீலிங் வரும். இல்லாட்டி வீடு உம்மாடையும் வாப்பாடையும் எங்கடைய அல்ல. ஏன்னா நாங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. சில வீடுகள்ல வாப்பாடையும் இல்லை, அது உம்மட மட்டும். என்ன மாதிரி தான் இங்கே வாப்பாவும் அப்படித்தான் உம்மா பார்த்துக்கொள்ளட்டும் ரெண்டு மாதிரி இருப்பாங்க நிறைய வாப்பமார். விழுந்தானே நாங்களும் பல சமயங்கள் அந்த தவறு விட்டுறதான். அப்ப அடுத்தது பிள்ளைகளுக்கு தங்கட வேலையை தாங்களே செய்து கொள்றதுக்கு பழக்கம். நீங்க 3 வயசுல இதை ஆரம்பிக்கலும். 3 வயசுல அதாவது அந்த பிள்ளை தான் சாப்பிட்ட அந்த பாத்திரம் இருக்கிற அதை கொண்டு போய்த்து அந்த சிங்க்ல வைக்கிறதுக்கு பழக்கம் நாங்க 3 வயசுல அந்த பிள்ளையோட விளையாட்டு சாமனை விளையாடினா அது எங்கிருந்து எடுத்தோ அதே இடத்துல ரிட்டர்ன் கொண்டு வைக்கிறதுக்கு பழக்கணும் நாங்க 3 வயசுல 10 வயசாகிற நேரத்துல அந்த புள்ள சாப்பிட்டதை அவவே கழுகி வைக்கிறதுக்கு அவ பழகணும். அந்த அந்த ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களோட உடுப்பை அவங்க மடிச்சு வச்சு கொள்றதுக்கு பழகணும். இந்த 10 வயசாகிற நேரத்துல அவங்களோட படுக்கையை அவங்க சீர்படுத்துறதுக்கு பழகணும். அவங்களோட டேபிளை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அவங்களோட பேக்ஸ் ஒழுங்குபடுத்துறதுக்கு அவங்க பழகணும். ஆனா நிறைய இன்றைக்கு உம்மாமாரும் பாப்பாமாரும் என்ன செய்யறா, இந்த ஒரு வேலையும் புள்ளைகளும் செய்யறது குற்றம் இல்லை. எல்லாமே அவங்க செய்யற பிறகு அவங்க ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு ஓய்வு இல்லைன்னு சொல்ற பிரச்சனை வரும். இடுப்பு நோவுண்டுவாங்க 35 வயசுலே, கால் நோவுண்டு சொல்லுவாங்க 35 வயசுலே. வாழ தொடங்கவே இல்லை, எல்லா நோயும் வந்திருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் எல்லோரும் சமனாக நடத்தணும். ஒரு நாளும் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளாண்ட வேறுபாடோ அல்லது மூத்த புள்ள கடைசி புள்ளாண்ட வேறுபாடோ இது எதுவும் இருக்கப்படாது. எல்லாம் சமனாக நடத்தணும். அது ஆக முக்கியமான இன்னொரு விஷயம், பிள்ளைகளை போலியாக பாராட்டாதீர்கள். உண்மையான அடைவுகளையே பாராட்டுங்கள். தோல்விகளின் போது நம்பிக்கை இழக்க செய்யாமல் இருப்பதே முக்கியம். விலங்கு தானே. நாங்க பல சமயங்கள் உண்மையிலே அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் என்று நாங்க என்ன செய்யறோம்டா, அவங்கள்ட்ட உண்மையிலே ரியலாக இல்லாத திறமைகள் இருக்கிற மாதிரி நாங்க நம்ப வைப்போம் அவங்கள. இது நாங்க செய்யற ஆகப்பெரிய தவறு. இந்த போலியாக பாராட்டுறன்னு சொல்ற இதுதான். விலந்தானே. அவங்கள்ட்ட ரியலாக இருக்கிற திறமையை நாங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை பாராட்டணும், அதை மோட்டிவேட் பண்ணணும். ஆனால் இல்லாத திறமையை இருக்கிறதாக அவங்கள நம்ப வைக்கிறது அது நாங்க செய்யற ஆகப்பெரிய தவறு. நாங்க மோட்டிவேஷன் என்ற பேர்ல நிறைய சந்தர்ப்பத்தில் இந்த தவறை நாங்க செய்யறோம். இப்ப பிள்ளைகளை பொய்யாக போலியாக பாராட்டவான, ஆனா அவங்களோட தோல்விகள்ல நம்பிக்கை இழக்க செய்யப்படாது. அது முக்கியம். வளர்ந்தானே. நம்பிக்கை இழக்கப்படாது. எங்களுக்கு எப்படியோ சக்சஸ் வரும் என்று சொல்ற நம்பிக்கை இருக்கணும். ஆனா இல்லாத திறமை இருக்கிறதாக நம்ப வச்சிடப்படாது. நாங்க அந்த தவறு நிறைய பேரண்ட்ஸோ அல்லது பலரும் செய்கின்ற தவறுகள் உண்டு. அதே மாதிரி தவறுகளின் போது அதிகபட்சமாக உபதேசம் செய்யறது 3 தடவை தான். அதுக்கு பிறகும் செஞ்சா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கணும். அது ஒன்று அவங்களுக்கு கிடைக்க செய்யாம இருக்கிறதா இருக்கலும், அல்லது உடல் ரீதியாக அடிக்கிறது என்ற பனிஷ்மெண்ட் அது இஸ்லாத்துல உள்ளது, ஷரியத்துல உள்ளது. அது செய்யப்படணும். ஆனா அது எல்லை மீறி நடக்கிறதா இருக்கப்படாது. அது நாங்க பெரிதொரு சந்தர்ப்பம் நினைச்சால அந்த அடித்தல் சம்பந்தப்பட்டு கொஞ்சம் பார்ப்போம் நாங்க அதை விரிவாக. அதே மாதிரி நாங்க ஒரு விஷயத்தை காணிச்சுக்கொள்ளும். நாங்க பிள்ளைகளை கண்டிக்கிறதாக இருந்தாலும் சரி, நான் ஆரம்பத்துல சொன்னேன், பிள்ளைகளை ஏசுறது, தரக்குறைவாக ஏசுறது தான் பிள்ளை. ஆனா தவறுகள் கண்டிக்கப்படுறது முக்கியம். கண்டனமாக இருந்தாலும் சரி, தண்டனை கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, கோபத்துல நடக்கப்படாது. அவசரமாக உடனே நடக்கவும் படாது. அது நீங்களும் பிள்ளைகளும் அமைதி அடைஞ்சதுக்கு பிறகுதான் நடக்கணும். ஏனென்றா கண்டிக்கிறதுட நோக்கம் என்ன, தண்டனை கொடுக்கிறதுட நோக்கம் என்ன? பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்று சொல்றதுதான். தன்னுடைய தவறை அவர்கள் உணர்ந்து சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்றதுதான். அவங்கள நோவிக்கிறது அல்ல. அப்ப அது நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அப்ப இது நாங்க இந்த அதிக செல்லம் கொடுத்தல் என்று சொல்ற அந்த தவறை பொறுத்தவரையில பேரண்ட்ஸ் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்றதுக்கான சில உபதேசங்கள். அப்ப இதனோட அந்த 5வது தவறும் நிறைவு பெறுகிறது. இந்த 5 விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த விஷயங்கள் உங்களோட பிள்ளை வளர்ப்புல உங்களை பொறுத்தவரையில பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் நீங்க இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். நாங்க கடந்த 2 வாரம் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பேசிக்கிறோம். சில நேரம் கடந்த வாரம் நாங்கள் இந்த விஷயங்களை பேசினதுக்கு பிறகு நீங்க சில விஷயங்களை அவதானிச்ச நேரம் உங்களோட சில சந்தேகங்களோ அல்லது நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களோ இருந்தால் அதை தாராளமாக இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். நினைக்கிறேன் பேசின விஷயங்கள் எல்லாம் தெளிவாக அதே நேரம் எங்களோட நடைமுறைகளோட மிகவும் அழகாக தொடர்புபடுத்துகிறதுனால எல்லாருக்கும் அது வந்து முழுமையாக விளங்கிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூடுதலாகவே அமைந்திருக்கும். எனவே அந்த வகையில் இந்த வகுப்பை மிகச்சிறப்பாக நடாத்தி தந்த அதே நேரம் எங்களோட வீடுகளோட எங்களோட சூழலோட மிக நெருக்கமான ஒரு விடயம் பிரயோக ரீதியாக நாங்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற இந்த விஷயங்களை நாங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக கையாளுறோம் என்பதுதான் வந்து எங்களோட பேரண்டிங்கிற சக்ஸஸ் இருக்குது. எனவே அதுக்கான அழகான வழிகாட்டல்களை நடைமுறை ரீதியான பிரயோக ரீதியான உதாரணங்களோடு எங்களுக்கு விளங்கப்படுத்திய அது நம் கடந்த கால இத்தகைய சூழ்நிலைகளை கையாண்டு இது போன்ற பல்வேறுபட்ட ஒர்க் ஷாப்பை நடத்தியதன் மூலமாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடாத்தி தந்த இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய கௌரவத்துக்குரிய வளவாளர் உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் அவர்களுக்கு இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பார்வையாளர்கள் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை எங்களோடு இந்த ஜூம் வாயிலாகவும் அதே போன்று எங்களுடைய இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ முகப்புத்தக வாயிலாகவும் இப்போது நாங்கள் இதனை நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். பல சகோதரர்கள் இதனை கேட்டு பிரயோசன பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று நாங்கள் இன்று மாலை கடந்த வகுப்பினுடைய யூடியூப் லிங்கையும் நாம் எங்களுடைய குரூப்புகளிலே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி 15-20 நிமிடத்துக்குள்ளால் இந்த நிகழ்ச்சிகள் எங்களுடைய ஊடக பிரிவின் ஊடாக உடனடியாக எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே பதிவேற்றம் செய்யப்படும். எனவே உங்களுக்கு இதனை நிப்பாட்டி ஆழமாக அதனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எங்களுடைய முகப்புத்த பக்கத்தினூடாகவும் அதே போன்று எங்களுடைய யூடியூப் பக்கத்தினூடாகவும் அதனை கண்டு பயன்பெறலாம் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் இது போன்று இன்னும் ஒரு பிரயோசனமான அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலைக்